ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ப்ரமோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம அரசி வந்து குமாரை செம்மையாக மிரட்டுறாங்க. இதுக்கப்புறம் உன் நிழல் கூட என் மேலே படக்கூடாது, அப்படி படணும்னு நினச்ச அவ்வளோதான், உன்னை கொன்னே போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார், இதுதான் என் பெட்டு, பக்கத்தில் இருக்கே அதுதான் உன் பெட்டு, நீயும் நானும் தனித்தனியாக தான் படுக்க போகிறோம், நீ எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. மறுநாள் காலையில் இங்கே நம்ம குமார் வந்து பயங்கர டென்ஷனில் உட்காந்துருக்காங்க. அப்போ தான் சுகன்யா வந்து அந்த வீட்டிலேருந்து வராங்க. சுகன்யா வந்ததுமே, என்ன குமார், புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, நீ என்னடானா முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க, அரசியை எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போகிறது தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு குமார் இருந்துட்டு, இப்போ அதுதான் கேடு, நானே வெறுப்பில் இருக்கேன், வேண்டா சித்தி, ஒழுங்காக இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லவும், என்னடா குமார் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேற என்ன சொல்கிறீங்க சித்தி, எனக்கும் அரசிக்கும் உண்மையாகவே கல்யாணம் நடக்கவே இல்லை, நான் அவள் கழுத்தில் தாலியே கட்டல, அவளா தாலி எடுத்து கட்டிக்கிட்டு என்னை இப்போது தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கா, எனக்கு அப்படி வர கோவத்துக்கு ஏதாவது போட்டு உடைக்கணும், யாரையாவது கொன்று போட்டுருன்ற போல் எனக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே குமார் வந்து எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க. எங்கள் அரசி சரி நம்ம சுகன்யாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் எங்கள் சுகன்யா வந்து அதாவது கோமதி அவங்க வீட்டுக்கு போயிட்டு கோமதிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதே சமயம் குமார் வந்து மிரட்டினதையும் ஃபோட்டோ காட்டி மிரட்டினதுனால தான் அரசி இந்த வீட்டை விட்டு போனா, நான் தான் அவளை கூட்டிகிட்டு போனேன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம கோமதி பயங்கர கோவப்படுறாங்க. ஏற்கனவே இந்த விஷயத்த நீ சொல்லியிருக்கணும்ல, நீ எல்லாம் வச்சு உன்னை என்ன சொல்லி திட்டுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பாண்டியன் வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. இங்கே பார் சுகன்யா, நீயும் இந்த வீட்டோட பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீயே இந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணியிருக்க, இனி நீ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சுகன்யாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இனி என்ன நடக்கும், அரசியை வந்து தன்னோட வீட்டுக்கே நம்ம பாண்டியன் வந்து கூட்டிகிட்டு வந்துருவாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சி